முழு மனித வாழ்வு இறைவனின் மகிமை என்கிறார் புனித எரோனிமுஸ். முழு மனித வாழ்வு ஆண்டவரின் மகிமை மட்டுமல்ல, மாறாக கடவுளின் விருப்பமும் அதுவாகவே இருக்கிறது. இந்த முழு மனித வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற அம்சங்களை ஒழித்து கட்டவே இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு மனிதனாக பிறந்தார். இந்த முழு மனித வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அது இரண்டு. ஒன்று உடல் சார்ந்தது, மற்றொன்று மனம் சார்ந்த நோய். இந்த இரண்டு நோயையும் ஒரு சேர அனுபவித்தவர்தான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற தொழுநோயாளி. என்ன உடல் சார்ந்த நோய் அவன் அனுபவித்தான் என்று பார்க்கின்ற பொழுது நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, உடம்பெல்லாம் என்னது புண்கள். உடலெல்லாம் புண்ணாக இருந்துச்சுன்னா அவன் அனுபவித்த வேதனை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் பாருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு எங்கேயாவது கார்லேயே கையிலேயே எங்கேயாச்சும் சும்மா லைட்டாக ஒரு கீறல் ஏற்பட்டாலே நம்மளுக்கு வலி தாங்க மாட்டேங்குது. ஆனால் உடம்பெல்லாம் புண். அப்போது அவன் அனுபவித்த வேதனைகள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு தொற்று நோய். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. மனம் சார்ந்த வேதனை என்னடா அவன் அனுபவிச்சான் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது ஒரு தீட்டு. ஏன் தொட மாட்டாங்க அப்படின்னா தீட்டு அப்படின்னு சொல்லி நகருக்கு வெளியே, வீட்டை விட்டு வெளியில் அல்ல, நகருக்கு வெளியே அவன் சென்று விட வேண்டும். சமூகத்தால் புறம் தள்ளப்பட்ட நிலை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவனுடைய நிலைப்பாடு என்னவென்று, சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவன் எங்கே போனாலும் மணி அடிச்சுக்கிட்டு தான் போகணும். கொடுமையிலும் கொடுமை. இப்பொழுது தொழுநோய் குணப்படுத்துகின்ற நோய், அந்த காலத்தில் இல்லை. எனவே இப்படிப்பட்ட நிலையில்தான் இறைமகன் இயேசு அவனை தொடுகிறார். இந்த உடல் மனச்சார்ந்த நோயிலிருந்து அவனை முழுமையாக குணப்படுத்துகிறார். முழு மனித வாழ்வையே அவனுக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 36:9 சொல்லப்படுகிறது, வாழ்வின் ஊற்று அவரே என்று சொல்லப்படுகிறது. வாழ்வின் ஊற்றானவர் வாழ்வை, நிறைவாழ்வை கொடுக்க வந்தவர். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த நிறைவாழ்வை பெற வேண்டும் என்றால் நாம் அந்த தொழுநோயாளனை போன்று நம்மில் இருக்கின்ற குறைபாடுகள், முழு மனித வாழ்வு வாழ்வதற்கு இருக்கின்ற தடைகள் என்னென்னவென்று அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை நீக்குவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறது அல்ல முழு மனித வாழ்வு. அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இறைமகன் இயேசு அவனது முயற்சியை, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று இறைமகன் இயேசுவிடம் அவன் போய் சொல்கிறான். நான் விரும்புகிறேன், நலமாகு என்று அவர் சொல்லுகிறார். அவனும் நலம் பெறுகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அறகுற வாழ்க்கை வாழ்றதில்ல, வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை ஆண்டவன் கொடுக்க வந்து அந்த முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மிடம் இருக்கின்ற தடைகள் என்னவென்னவென்று அறிந்து அடையாளம் கொண்டு அவற்றை நீக்கி வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.